எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன். எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டு மேரேஜ் ஒன்று, அதுக்கு போயிட்டு இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆயிடுச்சு. அதனால தான் 11 மணிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. என் கூட பிறந்தது இன்னும் 2 அண்ணன் இருக்காங்க. மொத்தம் நாங்கள் 3 பேர், 3 2 6 பசங்க, ஆளுக்கு 2 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க வேலையில் இருக்குது. ஒரு பிள்ளை மட்டும்தான் அந்த வேலைக்கு போகல. அந்த பிள்ளையும் NRIAS அகாடமியில் கும்பகோணம் பிரான்ச்சில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் அடுத்த வாட்டி வேலைக்கு வரணும், அதுக்கும் நான் வரணும். நானும் ஒரு அரசு ஊழியர் தான். என் பிள்ளைங்க 2மே இப்போ அரசு ஊழியராக தான் இருக்குது. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக தான் இருக்குது 2மே. இப்போ பையனும் ஒரு அரசு ஊழியராக தான் இருக்கார். எனக்கு அரசு அதிகாரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அடுத்து நடக்கணும்னு ஒரு ரொம்ப ஆசையோடு இருக்கேன். 10th படித்தப்போ 10th ரிசல்ட்டில் 2 பிள்ளைமே 490 above தான். 490க்கு மேலே எடுத்துருச்சேன்னு வேறு ஒரு 2 நாங்கள் வந்து கும்பகோணத்துலேயே ஒரு 25 கிலோமீட்டர் கிராமத்தில் தான் இருக்கேன். அங்கே ஒரு ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் குட் லக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு, அந்த ஸ்கூலில் தான் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே படிச்சுது. ரீசெண்டாக கூட அந்த ஸ்கூலில் 2 பிள்ளையும் கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. நம்ம ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க 10th அதிக மார்க் எடுத்து அரசு, அதாவது மத்திய அரசில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடத்தினாங்க. அங்கே ரிசல்ட் வந்துச்சு, மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வேறு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மயிலாடுதுறை போயிருந்தேன். அப்போ இப்போ சிட்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் அங்கே என்னை பார்த்து என்ன பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி சொன்னேன், என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். என் பிள்ளை IAS தான் ஆக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னு அவர், நான், என் பையன் 3 பேரும் ஒரு புக் சென்டருக்கு போயிட்டு வெற்றி படிக்கட்டுகள்னு ஒரு புக்கு இறையன்பு எழுதுனதுன்னு நினைக்கிறேன், அந்த புக்கை வாங்கி 10th பாஸ் பண்ண உடனே கொடுத்தோம். எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு. நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கேன், SCTC அரசு விரைவு போக்குவரத்து கழகம். நான் டிரைவராக தான் இருக்கேன். ஆனால் பேர் தான் டிரைவர்னு கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக சிஸ்டம் ஒர்க்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸில். நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறதே, உங்களுக்கு நான் டிரைவராக வரணும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அது நடக்கணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க.